என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? இந்த கேள்வியை அநேகர் கேட்டிருக்கிறாங்க. நீங்களும் கேட்டிருக்கிறீங்களா? சில நேரங்களில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். நீ முயற்சி பண்ணினாலும் அந்த விஷயங்கள் சரியாக போகாது. நீ நல்லவனா இருந்தாலும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ நம்ம கேட்குற கேள்விதான், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது? பிரச்சனை என்றால் தேவன் நம்மை விட்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. உங்க கூட இருக்கிற நபர்கள் உங்களை விட்டு தூரம் போகலாம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சில காலம் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கும். 1 பேதுரு 5:10 வாசித்து பாருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், சில காலம் உங்களுக்கு துன்பம் இருக்கும். அந்த துன்பத்திற்கு பின்பாக உங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நிலை நிறுத்துவார். சில காலம் உங்க வாழ்க்கையில துன்பம் இருக்கும், அதற்கு பிற்பாடு பலன் இருக்கும். ஒரு மரம் ஸ்ட்ராங்கா வளரணும் அப்படின்னா காற்று எந்த அளவுக்கு அதன் மேலே எதிர்த்து அடிக்குதோ, அல்லது எந்த அளவுக்கு அந்த காற்றை அந்த மரம் எதிர்கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே. அதே போல மனிதனுடைய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா சில சேலஞ்சஸை நீங்க மீட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்களை உடைப்பதற்காகவோ, உங்களை கீழே தள்ளுவதற்காகவோ அல்ல, உங்களை அது பில்ட் பண்ணுவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இந்த கஷ்டம் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கட்டாயம் தேவன் உங்களை பலப்படுத்துவதை